ஹலோ காந்த மீடியா நேர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் இருக்காங்க. சார் வணக்கம். சார் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இந்த சிஜேபி பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்போதே இது எதுக்காக வரணும், அல்லது இதுக்கான ரீசன் வந்து பிஜேபியை அகற்றுவதற்காக தானா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்களே சார், இது வந்து எப்படி இருக்கு இந்த பார்வை? அதான் போராட்டம் இப்போ தான் போயிட்டு இருக்குல்ல, போராட்டம் போயிட்டு இருக்கு. முதல்ல வந்து ஏதாவது ஒரு ரீசனை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. மக்களை வந்து ஒரு வலைக்குள்ளே இழுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் வேணும். ஓகே, எதுவாக இருந்தாலும், எந்த உணர்வாக இருந்தாலும் அவனுக்கு என்னன்னு சொல்ல தெரியாது. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் சொல்ல தெரியாது. அது எப்படி இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் தெரியாது, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறது புரிஞ்சுக்கிறவும் தெரியாது. அதுக்காக வைக்கப்பட்டது தான் ஒரு 3 விஷயம். பொலிட்டிக்கலாக, பர்சனல்ன்றது வேறு, பர்சனலாக நிறையா விஷயங்கள் இருக்கலாம். பொலிட்டிக்கலாக 3 விஷயம் எடுப்பாங்க இந்த உலகம் பூராமே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகமே வந்து ப்ரொடக்டிவிட்டி தியரியில் உருவானது தான். அது வந்து நம்ம ஜீன்ஸ் பேண்ட் போடலாம், இல்லை வேறு இப்போ வேஷ்டி கட்டலாம், இல்லை சாரீ கட்டலாம், என்ன வேணாலும் காஸ்டியூம் போடலாம், என்ன வேணாலும் மேக்கப் போடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட பேசிக் என்ன அப்படின்னா ஆண் பெண் உறவு தான். அது ப்ரொடக்டிவிட்டி. அடுத்தடுத்த சந்ததியை உருவாக்கணும், அது அடுத்த சந்ததியை உருவாக்கி இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் இந்த உலகம் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும். இதுதான் அடிப்படை லைன். சார் இதை வந்து சாதாரணமாக நமக்கு தெரியாது அப்படின்னா அது ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு மாதிரி ஒரு வேலைன்னு ஒன்று போயிட்டுருக்கு, இதுன்னு ஒன்று போயிட்டுருக்கு, இப்படி போயிட்டுருக்கும். ஆனால் பேசிக் ஒவ்வொரு ஜீன்லேயும் ஒவ்வொரு ஜீனுக்குள்ளேயும் இருக்கிறது வந்து இது ஆண் பெண் உறவு தான். ஓகே, அது அதோடைய சந்ததிகளை பெருக்குவது. அப்புறம் இவனுக்கு வயசாயிரும், அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பான், அந்த பையனுக்கு. அப்புறம் அது ஒரு 4 பிள்ளைய 2 பிள்ளைய போகணும், அதை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதை படிக்க வைக்கணும். இப்படின்ற படிக்க வைக்கிறதுலாம் அடுத்து தான், அதெல்லாம் கிடையாது. மெயின் வந்து ஒரு ஆண் பெண் உறவு தான். ஸோ அப்போ வந்து என்னன்னா இது வந்து ஜீன்லேயே கலந்தது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. உங்கள் ஜீனுக்குள்ளேயே அதுதான் இருக்கும், என் ஜீனுக்குள்ளேயே அதுதான் இருக்கும். ரைட்டா? அப்படி இருக்கும்போது அதை தட்டி விட்டோம்னா அது ஒரு பெரிய எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆயிடும். ஓகே, இப்போ அதை உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வீடுக்கு வந்து எலக்ட்ரிக் லைன் போடுறாங்க. எல்லாம் எலக்ட்ரிக் லைன் எதில் போடுவாங்க? உள்ள ஒரு மெட்டல் இருக்கும், அதுக்கு மேலே சாக்கடிக்காமல் இருக்கிற ஒரு வயர் இருக்கும், அதை செவுத்துல போட்டு பதிச்சிருவாங்க. இப்போ இந்த ரூமில் பாருங்கள், எங்கே வயர் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வயர் போகுதா இல்லையா? இங்கே சுவிட்ச் போட்டால் ஏசி ஓடுது, இங்கே சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது. அப்போ இதுதான் வந்து அந்த ஜீன் நமக்குள்ளே இருக்கிறது. புரியுது உங்களுக்கு? அது புதஞ்சு உள்ளே இருக்கும், ஆனால் உள்ளே இருக்குது. இங்கே சுவிட்சை போட்டால் அது அங்கே வரையும் பாயும், ஆனால் இடையில எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது. புரியுதா? ஸோ அப்போ அந்த இது வந்து அப்படி போல் வந்து இந்த ஜெனட்டிக்கல் கனெக்ஷனை எந்த அரசியல் கட்சியோ, எந்த அறிஞர்களோ, எந்த மனிதர்களோ, எந்த அறிவாளிகளோ உருவாக்குனது கிடையாது. அது வந்து ஒரு இயற்கையில், அது கடவுள்னு சொல்லலாம், இல்லை ஏதோ சொல்லலாம், ஒரு ஆண் பெண்ணுக்கும் உள்ளே ஓடக்கூடியது அந்த ஜெனட்டிக்கல் டச். ஓகே, அதை தட்டி விட்டுச்சு அப்படின்னா சுவிட்ச் போயிடும். அது எப்படி அந்த பவர் போய் அங்கே உள்ள ஏசி ஓடுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இது. இதை தட்டி விடுறது ஒரு விஷயம். ஓகே சார். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அப்படின்னா, எப்போவுமே பெண் என்பவள் வந்து ஒரு ஆணோட பாதுகாப்பில் தான் இருப்பாங்க. அது என்ன நீங்கள் கதை சொன்னாலும் சரி, எப்படி உருட்டினாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு ஆண் தான், உடல் ரீதியாக. ஏன்னா இவனோட பலசாலி வந்து ஆண் தானே. ஓகே, அறிவுபூர்வமாக விட்டுருங்க, அது நாங்கள் ஈக்குவல், அது 50% நாங்கள் எல்லா வேலையும் பார்ப்போம், நாங்கள் ராக்கெட்டில் போவோன்றது அடுத்த விஷயம். ஆனால் எல்லாத்தையும் சுற்றி வந்தோன்னா கடைசி புள்ளியில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஆண் தான் வந்து ஒரு பெண்ணை காப்பாற்றுற மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது, இல்லை ஒரு சொசைட்டி காப்பாற்றணும். அப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த பெண்ணுன்றது ஒரு சப்ஜெக்ட், பெண் பாதுகாப்பு. சரி, என்னடா பாதுகாப்பு இல்லை, போகிற வர இடத்துலலாம் இப்போ ஒவ்வொரு தெருவுலேயும் இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடக்குதா, போகிறவரெலாம் கையை பிடிச்சி இழுக்கிறானா அப்படின்னா அது இருக்காது. ஆனால் அதை தட்டி விட்டால் அந்த லைட் எரியும். இது ஒரு கான்செப்ட். ஓகே, 2வது தான் ஊழல். ஃபஸ்ட்டு வந்து பெண், இதுதான் பேசிக்கே ஜெனட்டிக்கலி. 2வது வந்து ஊழல். ஊழல்னா ஒவ்வொரு மனிதனும் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, நான் பார்ப்பேன், இவர் பார்ப்பேன், எல்லாருக்குமே ஒரு உணர்வு. என்னடா நம்ம காலையில் வேலைக்கு போகிறோம், நைட்டு வரைக்கும் உழைக்கிறோம், அந்த 30,000 மேலே தரமாட்டேன், நான் பாரு, நான் அந்த பொண்ணை பாரு, நகை பொழுது பார்த்து அதுக்குள்ளே கார் வாங்கிடுச்சு, அதுக்குள்ளே இது வாங்கிடுச்சு, பென்ஸ் வாங்கிடுச்சு, சொந்த வீடு வாங்கிடுச்சு, எப்படி? ஓகே, இந்த பையனை பாரு, இன்னும் வந்தான், கட்சியில் சேர்ந்தான், சரின்னு பார்த்தா எம்எல்ஏன்றான், மினிஸ்டர்ன்றான்,
அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டமக் ஃபயர் இருக்குல்ல, இது வந்து ஹியூமன் கேட்டல்ஸுக்கு ஜென்ரலாக இருக்கும். நம்ம பிள்ளை நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், இப்போ படிக்க வைக்கிறோம், அது இப்போ தான் காலேஜ் ஃபைனலுக்கு இருக்குது, அதுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. என் மகன் பாரு காலையில் பென்சிலில் போகிறான், மத்தியானம் BMW போகிறான், இது பண்ணுறான் அதை பண்ணுறான், அவன் ட்ரெஸ்ஸு அந்த பிள்ளைய பாரு மினிஸ்டர் போனேன் என்ன மாதிரி காலையில் ஒரு காஸ்டியூம் ரீல்ஸை போடுது, மத்தியானம் ஒன்று போடுது, மத்தியானம் பார்த்தா கனடாவில் இருக்குது, சாயந்தரம் பார்த்தா அமெரிக்காவில் இருக்குது. நம்ம காசை கொள்ளையடிச்சு எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்டமக் ஃபயர் இருக்குல்ல, இது வந்து ஹியூமன் கேட்டல்ஸ்க்கு ஜென்ரலாக இருக்காது. அதை டேப் பண்ணாலும் அவன் வந்து எந்திரிச்சு வந்துடுவான். முதல்ல வந்து ஜெனட்டிக்கல், ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியலாக நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம முட்டி மோதினா கூட மாதம் 40,000 ரூபாய்க்கு மேலே பார்க்க முடியல. பாரு எத்தனை பைக்கு எத்தனை காரு. இது வந்து இது வந்து ஊழல். மூணாவதாக வந்து வேலை வாய்ப்பின்மை இளைஞர்களை பாரு, இது வந்து மூணாவது தான். என்னடா படிச்சிருக்கோம் நம்ம பாரு, இந்த பாரு அவன் பாரு மினிஸ்டர் வாங்க பாரு, இந்த எம்எல்ஏ பையனை பாரு காலைல பார்த்தா இந்த வண்டியில் போகிறான், என்ன அவன் ஷூ வந்து 16,000 ரூபாய். நம்ம வந்து நேற்று தான் வந்து ஆஃபீஸில் ஷூவை மாற்ற சொன்னாங்க, நம்ம சைஸு கிடைக்க மாட்டேங்குது, நம்மகிட்ட இருக்க 450 ரூபாய்க்கு என்ன கிடைக்குது. இப்போ இவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க, பூரா லஞ்சம் ஊழல் அப்படிங்கும்போது இது ஒரு இந்த 3 தான் பேசிக்காக மனுஷனுக்கு, ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அதை டச் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே கரண்ட் போயிடும். இதை யார் கரெக்டாக அந்த சுவிட்சை போடுறாங்கன்றது தான். அதுதான் இப்போ சிஜேபி இதை எடுத்துருக்கு. இதுக்கு ஒரு வேவ் ஜாஸ்தியாக இல்லை. இதுக்கு உதாரணம் என்னென்னா, ஏற்கனவே இந்தியாவில் ஊழலை ஒழிப்போன்னு ஒரு தர்த்தரியை முடித்தவன் கிழவன் இறங்கினான், மராத்தி கிழவன், வேறு அண்ணா சார், அவர் அந்நிய கைக்கூலி இறங்கினா இந்த செதறு தேங்காய் உடைப்பாங்க கோயிலில் காலத்தில், சத்யராஜ் படத்துலலாம் வரும், நாய்க்கு எனக்கு சண்டைன்னு பார்த்துருப்பீங்க டைலாக். அப்போ வந்து செதறு தேங்காய் உடைக்கும் போது என்ன பண்ணுவான்னா, ஒரு 3-4 பேர் உள்ளே பூந்து அந்த காயை ஏதாவது ஒன்று கிடச்சிருமான்னு பார்க்கும்போது ஓட்ட வழியாக செதறி தூரத்தில் ஒருத்தன் தனியாக நின்றுட்டுருப்பான், அவன் காலுக்கடியில் வந்து அரை மூடி தாங்க அப்படி விடும், அவன் அப்படியே எடுத்துகிட்டு இவங்க போய் நாய் மாதிரி சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு சின்ன பீஸ் கூட கிடைக்காது. அவனுக்கு அடித்த அடியில் ஓட்ட வழியாக போய் அங்கே போய் அவன் காலடியில் போய் அரை மூடி தாங்க சுற்றிட்டு இருக்கும், அவன் கப்பனி ஈஸியாக எடுத்துகிட்டு சூப்பரான்னு போயிடும். இப்படி தான் பிஜேபி கிடச்சி. இந்த சிதறு தேங்காயை பொறுக்கிறதுக்கு அண்ணா சார் அண்ணன் வந்தவன் எல்லாமே சண்டை போட்டு ஆளுக்கு கொஞ்சமாக பொறுக்கிட்டாங்க, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் அடைச்சி அண்ணா சாரிக்கு குடுமி கூட கிடைக்கல. ஆனால் உடச்ச தேங்காயில் பாதி தேங்காய் பிஜேபிக்காரன் காலில் வந்து விழுந்தானே, அவன் எழுதி ஆட்சிக்கு வந்துட்டான். சின்ன பீஸ் எடுத்துகிட்டு டெல்லி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகிட்டான். அப்போ அவன் ஆரம்பித்தானா அவனை டீலில் விட்டான், காங்கிரஸ் காணாமல் போச்சு. அப்போ எடுத்தது என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு பொண்ணை பஸ்ஸில் ரேப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கதையை கிளப்பி விட்டாங்க. அது பெரிய நாதாரி, அவள் கெடுத்தவன் நாதாரி, எல்லாமே ஒரு நாதாரி கூட்டாது. அதை வச்சுட்டு ஒரு நாட்டோட ஆட்சியை கற்று விட்டாங்க. அதை விட்டுட்டு இப்போ அதே சப்ஜெக்டை இப்போ எடுக்க முடியாது டெல்லியில். இப்போ இங்கே பெண் பாதுகாப்புன்னு எடுத்து ஜெயிச்சார். இது ஒன்றுமே இல்லை, அப்படி தான் இருக்குது. வந்ததுக்கப்புறம் அதை விட கேவலமாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து பெண்ன்றது அந்த ஜெனட்டிக்கலாக நான் சொன்னேன்ல, ஒரு பொண்ணுக்குன்னா அவங்க எல்லாரும் இறங்கிறாங்க. பெண் என்றால் பேயும் இறங்குவாங்களா, பேய் இறங்குமான்னு தெரியல, இருந்தாலும் பழமொழி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேலை வாய்ப்பின்மை நான் சொன்னேன், 3வது பாயிண்ட் எடுக்கிறாங்க. 2வது பாயிண்ட் ஊழலை ஏற்கனவே எடுத்துட்டாங்க. ஊழல், பெண் பாதுகாப்பு ஏற்கனவே அண்ணா ஹசாரே எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிறது மாணவர்கள் படிப்பு இல்லை, இது இதை எடுத்து இதை வச்சு இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு சொல்லி அந்த போராட்டம் தொடர்ந்து பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை வச்சு இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களே சார், அது எவ்வளோ வந்துட்டு ஒரு கஷ்டமாக இருக்குது. அதில் நிறைய குழந்தைங்க வந்து தன்னோட உயிரும் இழந்துட்டாங்க அந்த ப்ரொட்டஸ்ட்டில். அவங்களுக்கு வந்து இழப்பீடு ஒரு கோடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த போராடி போய் போராடுறது, கவர்மெண்ட் எடுத்து போராடுற, கவர்மெண்ட்டில் எப்படி கொடுப்பான்ற ஒரு விஷயம் இருக்குது. 2வது இது வந்து ஒரு வார் மாதிரி, இது வந்து பொலிட்டிக்கல் வார். இது எப்படி அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், அந்த 5% தான் வந்து இந்த உலகத்தை பண்ணிட்டு இருக்குன்னு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கல்ல, அதில் ஒரு குரூப் தான் இவங்களாம். இந்த 5%ல் இருக்கவன் ஒரு சண்டை போடுவான், நீயா கேப்சர் பண்ணுறதா இல்லை நான் ஆட்சியை கேப்சர் பண்ண போகிறான் நான். அதுக்கு இந்த அடிமைகளெல்லாம் பயன்படுத்துவான். ஒன்று பெண்களை பயன்படுத்துவான், இல்லைன்னா அவர்களெல்லாம் பாவப்பட்ட உண்மையான உணர்வுபூர்வமாக பாதிக்கப்பட்ட ஆணும் பெண்ணு தான் அங்கே போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போகிறாங்க. இவர்களை பயன்படுத்தி அவன் ஆட்சி வந்து மினிஸ்டர் ஆகிடுவான், 50 ரூபா இவங்க திருப்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுதா, இல்லை இந்த ஆட்சி தொடர்ந்து இவர்களை துரத்தி விட போகிறாங்களான்றது நம்ம பொறுத்து வந்து. இந்த சிஜேபி
ப்ரொட்டஸ்ட் நடக்கிற டைம்ல நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பிரகாஷ் ராஜ் சார் வந்துட்டு தன்னோட அவரும் நடிகர் தான். நம்ம சப்போர்ட் எல்லாமே நடிகரை ஏமா ஃபோக்கஸ் பண்றீங்க? அவரும் ஜூன் நடிகர். மாசத்துல பெங்களூர்ல வந்துட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறமா டெல்லியில கூட வந்திருக்காரு. ஆமா, அவர் வந்து பாஜக எதிர்ப்பாளர், அதனால அவர் பண்றாரு. ஓகே. நாளைக்கு சிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவர்லாம் அமைச்சராயிருவாரு. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக தான் அவங்களும் வந்து இன்ஃபியூஸ் ஆமா, மாற்றணுன்றாங்க. இந்த பிஜேபி ஆட்சியை மாற்றணுன்றாங்க. அந்த கருத்து ஒரு 65-70% மக்கள்கிட்ட, இந்திய மக்கள்கிட்ட இருக்கு. அது நடந்தால் நல்லாயிருக்கும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்டடீஸ்க்காக தான் வந்துட்டு அவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேர் நீட் எக்ஸாமினேஷனுக்காக அவங்க நீட்டை வந்துட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லலை. பட் இந்த எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனனால ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ்னால அதாவது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட இந்த ப்ரிப்பரேஷன் பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்களோட அதெல்லாம் பார்க்கணுமா? அதாவது ஒரு சண்டைன்னு வந்தால் சண்டையில் கிளியா சட்டை எங்கே இருக்கு? இப்போ கொரோனா வந்துச்சு, அந்த வருஷம் எல்லாம் படித்தவன் பூரா வீணாக போனான், படிக்காதவன் பூரா பாஸ் ஆனான். அது வந்து கால சூழ்நிலை. அது மாதிரி இந்த வருஷம் மாட்டோம். என்னதான் வந்துட்டு கவர்மெண்ட்ல ஒரு சேஞ்ச் ஏற்பட்டாலுமே கூட சொல்ற மாதிரி ஆட்சி மாறினாலும் காட்சி மாற மாட்டேங்குதுங்கும் போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின அந்த கவலைகள் யாருக்குமே இருக்க மாட்டேங்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நமக்கு இப்படி பாதிக்கப்படுறோமோ அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம எழுத முடியல, பரீட்சை எழுத முடியல, எழுதினாலும் இந்த மாதிரி அசால்ட்டாக காசு கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வாங்கி அவன் ஜெயிச்சிடுறான், நம்ம படிச்சுமே ஜெயிக்க முடியல. 10 கொஸ்டின் இருக்குது, ஒரு 100 கொஸ்டின் இருக்குது, நான் படித்து முக்கிய படிச்சுட்டு போனாலும் ஒரு 80 எடுத்துருவேன், பாஸ் ஆகி வந்துடுவேன். ஆனால் இன்னொருத்தன் வந்து ஒரு 40 வரைக்கும் படிச்சுட்டு இன்னொரு 50 கொஸ்டினை காசு கொடுத்து வாங்கிட்டானா அவன் 90 எடுத்துறான்ல. ஓகே. அந்த வைத்தறிச்சல்ல, அந்த பிரச்சனையில் தான் இப்போ போராட்டம் நடக்குது. சரிதா? அப்போ வந்து ஃபேரான ஒரு பரீட்சை நடக்கணும்னு ஒரு ஆசை. அது எந்த அளவில் நடக்குது, எங்கெங்கெல்லாம் இப்போ பேப்பர் லீக் ஆனதை ஓப்பனாக தெரிஞ்சு ராஜஸ்தானில் மட்டும். இனி எத்தனை இதில் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க, எத்தனை பேப்பர் ரிலீஸ் ஆச்சு, என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ நம்ம கணக்கிலே பார்க்க முடியாது. வெளியில் தெரிஞ்சது இது 2 தான். வெளியில் தெரியாதுன்னு எத்தனையோ இருந்திருக்கும்ல, புரியுது? அதெல்லாம் நம்ம எங்கே போய் கணக்கு போடுவீங்க? இப்போ வெளியில் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு இப்போ அந்த லாக்அப் டெத்துன்னு ஒன்று வருது. ஒரு பையன் செத்துருக்கான்னு வெளியில் வந்து அது சூட்டோட வரும். இது மாதிரி லாக்அப் டெத்து, ஜெயிலில் அடித்து கொள்றதெல்லாம் ரெகுலராக நடந்துதான் இருக்கு. அது ஒரு சீசன் மாதிரி. லாக்அப் டெத்து இதை பற்றியே பேசிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. கொஞ்ச நாள் ஊழல்னு பேசிகிட்டே இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு பெண் பாதுகாப்புன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ இப்போ எல்லாம் திருந்திட்டான்னு அர்த்தம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதமாக தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. சிங்கப்பெண் படை வந்துச்சு, அது வந்து எல்லாத்தையும் தடுத்துடுச்சா, அப்போ ஒன்றும் நடக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த செய்தி பிரபலப்படுத்தப்பட்டுச்சு, இப்போ பிரபலப்படுத்தப்படலைன்றது தான் அர்த்தம். ஓகே, புரியுதா? இதுதான் இப்போ வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த போராட்டத்தை எடுத்திருக்கு. அது முடியும் சொல்லி இந்த சோனம் வாங்சுக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ல பயங்கர பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. 26 டேஸ்க்கு அவர் வந்து உண்ணாவிரதமாக இருந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு நியூஸ் தெரிய வந்தது. மக்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருக்கிற கவலை அவருக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு தேன் பொலிட்டிஷியன்ஸ் தான் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் அவங்க வந்து என்னன்னா, அவங்க வந்து ட்ரஸ்ட் வச்சு வெளிநாட்டோட டைப் உள்ள ஆட்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதுக்காக ஒர்க் பண்ணி அதில் ஏதாவது மாற்றணும்னு சொல்லி. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அமெரிக்கா, அதாவது வெளிநாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம். ஒய்ஃப் வெளிநாட்டை சேர்ந்தவன் இல்லை, இவனே வெளிநாட்டில் இருக்கவன் தான் கொஞ்ச நாள் அமெரிக்கா. அது பெரிய சப்ஜெக்ட். அது வாங்சுக் யார், அபிஜித் யார் அப்படின்லாம் அது பின்னணியை பற்றி நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் தமிழ் சேனல்லே. இப்போ தான் எல்லோரும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். நம்ம 2-3 மாதத்துக்கு முன்னாடியே போட்டோம். அது இவன் யார், அவன் யார், இவன் எப்படி வருவான், இவன் எப்படி வரப்போகிறான், என்ன பண்ண போகிறாங்க, இது யார் பின்னணியில் இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அது பெரிய சப்ஜெக்ட்டு. இப்போ இந்த வாரில் யார் ஜெயிக்கிறான்றது ஒரு வாரத்தில் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஓகே. இல்லை, இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டமை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கிறது, இந்த பேப்பர் லீக் அப்படி இல்லைம்மா, ஒரு நேஷனல் லெவலில் ஹேண்டில் பண்ண தெரியாமல ஒருத்தருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன், பிடிச்சா அவங்க நல்லவங்க, பிடிக்கலன்னா அவனுக்கு இப்போ கெட்ட பேராக வந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து நேஷ்னல் லெவலில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சென்டரில் ஒருத்தர் பேப்பரை லீக் அவுட் பண்ணுறான் அப்படின்றத அப்படி சாதாரணமாக பார்க்குறதா, இல்லை எப்படா இந்த பேப்பரை போலீஸ் ப்ரொடெக்ஷன், ஆர்மி ப்ரொடெக்ஷன்லாம் வச்சு கண்டெய்னரில் வச்சு கொண்டு வர்றது, எப்படி அந்த பேப்பர் இவனுக்கு லீக் அவுட் ஆச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ இதில் உள்குத்து இல்லாமல் இருக்காதுன்றதுக்காக தான் சென்ட்ரல் மினிஸ்டரை பதவி விட்டு நீக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த போராட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இது வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம்.
அதனால என்ன ஏன்னா அவங்க நீட் எக்ஸாம் எழுத போற டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி செக் பண்றாங்க. ஏன் ஒரு மண்டையில குத்திருக்க பின்னு கூட அவ்வளோ செக் பண்றவங்க பேப்பர் லீக் ஆகுறது வந்து எவ்வளவு பெரிய அதுதான் விஷயம். இது எல்லாமே ஹியூமன் கேட்டல்ஸ் ஏமாத்துறதுமா. அவங்கள மக்களை வந்து ஏமாத்துறது. பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்ன காட்டுறதுன்னா ஒரு சூடம் காட்டுறது எப்படி அப்படின்னு வித்தை காட்டுறது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து இப்போ உங்கள் காலத்தில் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, பார்த்துருக்கலாம் சில ஏரியாவில் ரூரலில் எங்கேயாவது வித்தை காட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே ஒரு கூட்டம் நின்று பார்த்துட்டு இருக்கும். கீரிக்கும் பாம்புக்கு சண்டைன்னு வாங்க, இல்லைன்னா கம்பியில் நடந்துட்டு இருப்பாங்க, வளையத்துக்குள்ளே பூந்துட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு கூட்டம் நின்று வேடிக்கை பார்க்கும். பார்க்கும்போது அதில் நோக்கம் என்னன்னா, அவனோட நோக்கம் வித்தை காட்டுறது, பார்க்குற நோக்கம் வந்து வித்தையை பார்க்கறது தான் போகிறான். ஆனால் பர்ஸ் அடிச்சுட்டு போயிடுவாங்க. புரியுதா? இதுதான் வந்து இந்த மேட்ரு. உங்களை செக் பண்ணுவோம், ஐயோ இவ்வளோ ஸ்ட்ரிக்ட், இவ்வளோ கவர்மெண்ட் வந்து கொடூரமாக இருக்குது, இவ்வளோ மாணவர்களுக்காக எப்படி உழைக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு மாணவனையும் செக் பண்ணி யாருமே பிட் அடிச்சிடக்கூடாது, யாருமே ப்ளூடூத் அது இது அப்படின்றான்னு ஒரு பக்கம் காமிச்சிட்டு, நீங்கள் எல்லாம் அவங்களோட டைவர்ஷனை பூரா அதான் திருப்பதி போன வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. அதான் அவனோட நோக்கம், கொள்ளையடிக்கணுன்றது. நீங்கள் பகவானை பார்க்க போயிருக்காங்க, குடும்பத்தோடு போயிருக்காங்க, லட்டு வாங்கிட்டு வருவாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க நினச்சிருந்தோம். ஆனால் நைட் ஒரு நைட்டாக திருடன் போகுது, எல்லாத்தையும் திருடி கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். லட்டும் போச்சு, இதுவும் போச்சுன்ற கதை. இப்போ இதுதான் வந்து இந்தியா ஃபுல்லாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நீட்டில் மட்டும் இல்லை, எல்லா பரீட்சையிலையும் 10th பரீட்சை முதற்கொண்டு எல்லாத்தையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதில் வந்து இப்போ இதை ஒரு இதாக பேஸ் பண்ணி இப்போ போராட்டம் பண்ணுறாங்க. இது எந்த வகையில் போய் முடியுன்றது நம்ம வெயிட் பண்ணி. ஏன்னா அது இன்னும் அந்த வேவ் சொல்கிற மாதிரி ஹை ஆகிட்டே போகுது. ஏன்னா ப்ரொட்டஸ்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய விடையே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. சில பேர் பண்ணலை, லேட்டாக பண்ணியிருக்காங்க. அதில் லேட்டாக பண்ணதில் மாதவன் உள்ள வந்தது மட்டும் கணக்கில் இருக்கு. மாதவன் வந்துட்டாரு, ஆதவன் வந்துட்டாரு. இல்லை, ஏன்னா அவங்க செலிபிரிட்டிஸில் அவங்க பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அதை பற்றி அதை ஒரு பேஸில் ஒரு கூட்டம் வரும், இவர் வராரா அவர் வராரான்னு ஒரு பேச்சு வரும், அவ்வளோதான். அவங்களோட பர்சனல் ஃபேம்காக தான் இதுவும் பண்றாங்களாங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. சில பேர் கன்சர்ன்டா பண்றாங்க சார். இல்லை, அது இப்போ நம்மளும் அதில் கலந்துக்கணும். ஒரே ஒரு பக்கம் ஓடுதுன்னா நம்ம ஒரு பக்கம் ஓடுவோம்னு அது சில பேர் மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம். சமுதாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.